எங்களுக்கு இந்த பில்டிங்கை இடிச்சுட்டு புது பில்டிங் கட்டணும். பார்த்தீங்கன்னா 4 மாத குழந்தை ஒரு இடிகிற வீட்டில் இருந்துட்டு இருக்கு. 4 மாத குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது, இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. 5 மாதத்து குழந்தை பிறந்து நான் அனுப்பியே விட்டுட்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு. மழை பெஞ்சா இந்த வீட்டுக்குள்ளே உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது. ட்ரைனேஜ் தண்ணி ஃபுல்லாக ஒழுகும், நாற்றம் தான் அடிக்கும். அதால் பூச்சி புழுங்க எல்லாமே வருது. இந்த பிரச்சனை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. இடிச்சுட்டு கட்ட போகிறோம் சொல்லிட்டு. பட் அவங்க முயற்சி பண்ணியிருந்தா போன ஆட்சியிலே அவங்க கட்டி கொடுத்துருக்கலாம். சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் ஆதவர்ஜுனா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு. அந்த வகையில வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் போய் மக்களை சந்திச்சு அங்க இருக்கிற குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த தொகுதியில இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்ட்ல வாழ்ற மக்கள் ஆதவர்ஜுனா கிட்ட அவங்க குறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் வாழ்ற வீடு ரொம்பவே சிதலமடைஞ்ச நிலையில வாழ்றதுக்கு தகுதி இல்லாத மாதிரி இருந்திருக்கு. அந்த கட்டடத்தை பார்த்து ஆதவர்ஜுனா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மேலும் அந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டோட நிலைமைகளை பார்த்திருக்காரு. மேலும் அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த பிரச்சனையை சரி செய்வேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு.